டெல்லியில் திடீரென இன்று காலநிலை மாற்றம் ஏற்பட்டு புழுதி புயல் வீசியது. கருமேகங்கள் திரண்டதுடன் பலத்த சூறைக்காற்றும் வீசி வருகிறது. இதுகுறித்த தகவல்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் ஹனிகுமாரிடம் கேட்கலாம். ஹனிகுமார், டெல்லியில இப்படி திடீரென புழுதி புயல் வீசியதற்கான காரணம் என்ன? இது தொடர்பா டெல்லி வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லியிருக்காங்க? திவ்யா, டெல்லியில் இன்று மதியம் 3:30 மணிக்கு புழுதியுடன் கூடிய மிக பெரிய பலமான காற்றடித்தது. பல இடங்களில் பலமான காற்றடித்தது. அந்த காற்றுடன் சேர்த்து பெரிய அளவில் புழுதியும் கூட வீச தொடங்கியது. இந்த புழுதியின் காரணமாக வாகன ஓட்டிகள் சிறிய அளவில் சில சிரமத்திற்கு ஆளாக அப்படின்னு தான் சொல்லணும். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கடந்த சில மாதங்களாக டெல்லியில் வரலாறு காலான அளவில் வெயிலுடைய தாக்கம் என்பது மிக அதிகமாக இருந்தது. உங்களுக்கே தெரியும், தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக 42 டிகிரி 43 டிகிரி அப்படின்னு இருந்த சூழலில் டெல்லியில் 45 டிகிரி 46 டிகிரி செல்சியஸ் உள்ளிட்ட மிக அதிக அளவில் வெப்பமானது பதிவானது. கடந்த வாரம் மே 19ஆம் தேதி கூட மிக அதிகபட்ச அளவாக 48 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பமானது பதிவானது. இது 100 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு அதிகம் என்று சொல்லப்படுது. எனவே கடந்த ஒரு சில வாரங்களாகவே, குறிப்பாக நேற்றைக்கு வெப்பம் மிக அதிக வெப்பத்தினுடைய தாக்கம் மிக அதிகமாக வந்து காணப்பட்டது. பகல் நேரங்களில் மட்டும் கிடையாது, இரவு நேரங்களிலும் கூட வெப்பத்தினுடைய தாக்கம் என்பது மிக அதிகமாக வந்திருந்தது. இதன் காரணமாக மக்கள் ஒரு சிரமத்திற்கு வந்து ஆளானாக. இந்த ஒரு சூழலாம் இன்றைக்கு மதியம் 3:30 மணிக்கு புழுதியுடன் கூடிய இந்த காற்றானது அடித்திருக்கிறது. மதியம் 3:30 மணிக்கு பல இடங்களில் இருள் சூழ்ந்து இரவு போல காட்சி அளித்தது. இதன் காரணமாக மக்கள் எங்கும் வெளியே செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் இது போன்ற ஒரு புழுதியுடன் கூடிய இந்த புயல் காற்றானது வீசியது. அந்த அரை மணி நேரத்திற்கு பிறகு தற்போது லேசான சாரல் மழை பெய்ய துவங்கி இருக்கிறது. இந்த காலநிலையின் காரணமாக தற்போது அந்த வெப்பத்தினுடைய தாக்கமானது குறைந்து தற்போது இதமான சூழ்நிலை நிலவ தொடங்கி இருக்கிறது. வெப்பத்தினுடைய தாக்கம் குறைந்து குளுமை ஏற்பட துவங்கி இருக்கு. இதை எப்பவுமே பார்த்தோம் அப்படின்னா, டெல்லியை பொறுத்த வரைக்கும் வெப்பம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களில் எப்பவுமே கோடை காலங்களில் வெப்பம் எந்தெந்த நாட்கள் அதிகமாக இருக்கிறதோ இயல்பாகவே அந்த வெப்பத்தினை தணிப்பதற்காக இயற்கையாகவே இது போன்ற ஒரு நிகழ்வு ஏற்படுவது வழக்கமாக இருக்கிறது. கடந்த ஆண்டு கூட இதே போலதான் வெப்பம் அதிகமாக இருந்தக்கூடிய காலகட்டங்களில் இந்த கோடை காலத்தின் போது இதே போன்று புழுதி புயல் வீசி வெப்பத்தினுடைய தாக்கத்தை வந்து குறைத்தது. எனவே இன்று வீசிய இந்த புழுதி புயலின் காரணமாக வெப்பத்தினுடைய தாக்கம் மிக கடுமையாக குறைந்து தற்போது குளுமையான சூழ்நிலை நிலவுகிறது. நேற்றைக்கு பார்த்தோம் அப்படின்னா 46 டிகிரி வரைக்கும் வெப்பமானது பதிவானது. இன்றைக்கு காலை முதலே வெப்பத்தினுடைய தாக்கமானது சற்று குறைந்து 41 டிகிரி செல்சியஸ் அளவில் இருந்தது. தற்போது வீசிய இந்த புழுதி புயலின் காரணமாக வெப்பத்தினுடைய தாக்கம் 39 டிகிரி 40 டிகிரி என்கிற அளவில் தற்போது பதிவாகி இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் இந்த திடீர் புழுதி புயலும் இந்த சாரல் மழையும் டெல்லி மக்களுக்கு ஒரு தற்காலிக நிம்மதியும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஹனிகுமார், இந்த புழுதி புயல்னால குறிப்பிட்டு சொல்லும்படி அளவுக்கான பாதிப்புகள் ஏதேனும் ஏற்பட்டிருக்கா? நான் முன்னே சொன்ன மாதிரி சில இடங்கள்ல இருள் சூழ்ந்து காலப்பட்டதன் காரணமாக மக்கள் வெளியே செல்ல முடியல. வாகன ஓட்டிகள் ஒரு சில சிரமத்திற்கு ஆளானாங்க. ஏன்னா புழுதியோட தாக்கம் வந்து அதிகமாக இருந்ததன் காரணமாக வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளானாங்க. அவங்க வாகனத்தை எடுத்து செல்ல முடியல. எப்பவுமே டெல்லியை பொறுத்த வரைக்கும் பல இடங்கள்ல 4 சக்கர வாகனங்களும் 2 சக்கர வாகனங்களும் மரத்திற்கு கீழே நிறுத்துவதுதான் வழக்கம். எனவே சில இடங்கள்ல மரத்தினுடைய கிளைகள் அந்த வாகனங்களின் மீது முறிந்து விழுந்து சில சேதம் ஏற்படுவதாக சொல்லப்படுகிறது. இருந்தாலும் கூட பெரிய அளவில் எந்த விதமான பொருட்சேதமும் உயிர் சேதமும் ஏற்படவில்லை என்பது ஒரு ஆறுதலான ஒரு விஷயமா இருக்கிறது. பெரிய அளவில் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் ஏற்படவில்லை. திவ்யா.